குலோப் ஜாம்னா ஐயோ என்னால் முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்கள் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஈஸியாக வந்து நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வானலில் 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு 1.5 கப் சுகர் போட்டு அதில் ஏலக்காய் நசுக்கு போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் பாகு ரெடி பண்ணிட்டு ஒரு பக்கம் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வானலில் வந்து எண்ணெயை வந்து சூடு படிக்கணும். அதே நேரத்தில் நான் வந்து குலோப் ஜாம் மிக்சரை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து பால் இல்லை நெய் இருக்கிறவங்க அதை ரெண்டுல ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் வந்து சிம்பிளாக வந்து கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை வந்து ஊற்றி மாவை வந்து பிசைச்சிட்டேன். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது, லைட்டான மாவாக பிசையணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை வந்து சூடான பிறகு கையில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து பொரிச்சு எடுத்தோம்னா குலோப் ஜாம் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து சூடாக இருக்கும் போது போடக்கூடாது, லைட்டான சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டால் தான் உள்ளே இருக்க மாவு வந்து வெந்து அழகான குலோப் ஜாம் நமக்கு ரெடி ஆகும். சூப்பரான குலோப் ஜாம் ரெடியான பிறகு அதை பாகில் போட்டு சாப்பிட்லாம். வாங்க, செம்மையாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.